வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் மகாதேவனான சிவபெருமானை பற்றிய இதுவரை கேட்டிருக்காத 10 ஆச்சரிய உண்மைகள். 1 ருத்ரனில் தொடங்கி சிவனாக உயர்ந்தவர். பழைய வேதங்களில் ருத்ரா என குறிப்பிடப்பட்டவர் கடும் வடிவமுடைய அழிப்பின் தேவன். ஆனால் அதே சக்தி காலத்தோடு பரிணாமம் பெற்று இப்போது நாம் சிவா என அன்போடு மரியாதையோடு அழைக்கிற கடவுளானார். அழிப்பிலிருந்தே மாற்றத்துக்கான முதல் கீழ்கோள் உருவாகிறது. 2 அழிப்பு, புதுமையின் புனித தொடக்கம். சிவன் டிஸ்ட்ராயர் என்றால் அது பயமுறுத்த வேண்டியதல்ல. அவர் அழிக்கிறதென்றால் தேவையில்லாததை மட்டும். புதியது பிறக்க பழையது மறைய வேண்டும். இது அவரது கோட்பாடு. 3 அமைதியின் வடிவமும் ஆவேசத்தின் தாண்டவமும். ஒரே உடம்பில் ஒரு பக்கம் தியானத்தில் தவமிருக்கும் யோகி, மறுபக்கம் நடராஜராக ஆனந்த தாண்டவமாடும் சக்தியின் அடையாளம். இரண்டையும் சமமாக நிறுத்தும் ஒரே தெய்வீகம் சிவன். 4 ஆதியோகி, யோகாவின் முதல்வர். சிவனே உலகுக்கு முதலில் யோகாவை அருளியவர். தியானம், சாந்தி, உடல் மன அமைதி ஆகிய அனைத்தும் அவரிடமிருந்தே பிறந்தவை. அதனால்தான் ஆதியோகி என்று அழைக்கப்படுகிறார். 5 நடராஜர், பிரபஞ்சத்தின் இயக்கம் தாண்டவமாக. அவரது தாண்டவம் வெறும் நடனமில்லை, அது படைப்பு, பாதுகாப்பு, அழிப்பு என 3ஐயும் சமப்படுத்தும் உலக இயக்கத்தின் சின்னம். ஒவ்வொரு அசைவிலும் பிரபஞ்சம் துளைக்கிறது. 6 மூன்றாவது கண், அறிவின் துளி, உணர்வின் வளைவு. சிவனின் 3rd ஐ என்பது ஒரு விழி மட்டுமல்ல, அது அறிவும் விழிப்பும் சுய உணர்வும் குறிக்கும். இது நம்முள் ஒளிந்திருக்கும் பேரறிவின் சின்னம். 7 நந்தி, வழிகாட்டும் பக்தியின் வடிவம். சிவனின் வாகனமாக இருப்பது நந்தி, ஆனால் அவர் ஒரு காவலாளி, உண்மையான பக்தர், ஆன்மீக தூதுவர். நந்தியை கடக்காமல் சிவனை காண முடியாது என்பதிலே பெரிய அர்த்தம் உண்டு. 8 திரிசூலம், மனதின் 3 நிலைகளை சமப்படுத்தும் கருவி. சிவனின் திரிசூலத்தில் உள்ள 3 முனைகள் பற்று, ஆவேசம், அறிதல் ஆகியவற்றை குறிக்கும். அவை 3ஐயும் சமமாக விலக்கி மனதை தூய்மைப்படுத்தும் ஒரு அழுத்தமான சின்னம். 9 ஜோதிர்லிங்கங்கள், ஒளியின் ஆழமான ஆளுமை. இந்தியாவின் முக்கிய 12 ஜோதிர்லிங்கங்கள், ஒவ்வொன்றும் சிவனின் ஒவ்வொரு சக்தியின் பிரதிபலிப்பு. அந்த இடங்களில் ஆனந்தம் மட்டுமில்ல, ஒரு அதீத சக்தியும் இருக்கிறது. 10 பல ரூபங்கள், ஒரே ஆன்மீக உணர்வின் பல கண்ணோட்டங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதா? எது உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிருங்க. இன்னும் இப்படியான ஆன்மீக கண்ணோட்டத்துக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓம் நம சிவாய. சிவனின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்.